ஆமாய்யா, நீங்க சொல்ற மாதிரி பால்ல இருந்து தான் நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் வருது. ஆமாம் ஆமாம். பாலை குடிக்கிறதே தவறுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். பால்ல இருந்து பிரிச்சு தயிராக்குறாங்க, தயிரை மோராக்குறாங்க, வெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பன்னீர், அதுல இருந்து புரோட்டீன் பவுடர், வே புரோட்டீன், இப்படி பல பை ப்ராடக்ட்ஸ் வருது இல்லையா? அப்ப இது எல்லாமே வணிகத்துக்காக கட்டமைப்பு. வணிகத்திற்கு தான், மனிதன் வாழ்வதற்காக இங்கே தொழில்நுட்பமாக நான் நினைக்கல. அப்போ ஒரு பால் என்பதே அழுக்கு மனிதனுக்கு, கண்ணுக்குட்டிக்கு நல்லது. நீங்கள் கொலஸ்ட்ரம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் அதையும் விட மாட்டான். ஒரு கண்ணு போட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு சீம்பால்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி வெள்ளெல்லாம் போட்டு காய்ச்சி சீம்பால் கொடுங்க, சீம்பால். அது பேர் என்னன்னு சொல்லுங்க? சீம்பால். அதை அப்படி தமிழில் பிரித்து எழுதுங்க. சீல் பிளஸ் பால். ஓ, சீல்னா பசு தானே, நமக்கு சீல் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு அது நெக்டர். நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பேரில் சீலும் பாலும் சீம்பால். நம்ம சீம்பாலையும் விடுறதில்ல, அது கன்று. இப்போ நம்ம வீட்லேயே குழந்தை பிறக்கிற ஒரு தாய் பெற்றுக்குதுன்னா அந்த பிறந்த நேரத்துலேருந்து அது தனத்தில் சுரக்கிற பால் ஒவ்வொரு மணி நேரமும் தன்னுடைய தரம் மாறிக்கிட்டே வரும் அந்த பிள்ளைக்காக. அது பூரா கொலஸ்ட்ரம். இப்போ அமெரிக்கா போன்ற ஆராய்ச்சியையும் வணிகத்தையும் பெருசாக எடுக்கக்கூடிய நாட்டில் கொலஸ்ட்ரத்தையே ஒரு ப்ராடக்டாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் உயிரெண்ண கொஞ்ச நாளில் பாட்டிலில் கொண்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடிமரத்தில் மரத்தை தழுவி மரத்தில் இருந்து கிடைத்ததை பொறுக்கி வாழ்கின்ற இன்பமான வாழ்க்கையை விட்டு மரத்தில் நுனிமரத்திற்கு சென்று இறங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற நேரத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ இது அவசியமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ பாலே அழுக்கு, பாலில் ரொம்ப திரண்ட கெட்டி அழுக்கு பன்னீர். பன்னீர் எங்கே போனாலும் பன்னீர் பகோடாங்கிறோம், பாலக் பன்னீருங்கிறோம், பன்னீர் சமோசாங்கிறோம்.